இனிய வணக்கம். துலாம் ராசி அன்பர்களை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த ஒரு காணொலியின் மூலம் முழுமைக்கும் காணப்போகிறோம். ஸ்கிப் பண்ணாம முழுமைக்கும் வீடியோவை பாருங்க. அப்போதான் நம்ம சொல்ல வருகின்ற கருத்து என்னவென்று உங்களுக்கு ஆழமாக புரியும். துலாம் ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு நேரத்துல துலாம் ராசியில பிறந்தவங்க உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய தொழில் வாழ்க்கையில கூடுதல் கவனத்தை நீங்க செலுத்த வேண்டிய ஒரு தினமாக இந்த ஒரு தினம் உங்களுக்கு கட்டாயமாக விளங்கும். உங்களுடைய தொழில் வாழ்க்கையாக இருக்கட்டும், வியாபார வாழ்க்கையாக இருக்கட்டும், அனைத்திலும் இந்த ஒரு நேரத்தில் சிக்கல்கள் கண்டிப்பாக உருவாகும். ஆனால் அந்த சிக்கல்கள் எப்போ தீரும்னு தெரியாது. இத்தனை நாட்கள் வர உங்களுடைய தொழில் வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிறது வந்திருக்காது. தொடர்ந்து உங்களுடைய தொழில் வாழ்க்கையும் வியாபார வாழ்க்கையும் சுமூகமாக போய்கிட்டு இருந்திருக்கும். ஆனால் இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக பிரச்சனையானது வரும். அது எதிரிகள் மூலமாகவோ இல்லைன்னா அரசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாகவோ ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து அதுக்கு உங்களுடைய தொழில் வாழ்க்கையில பெரிய ஒரு முட்டுக்கட்டாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது இருக்கும். எனவே இந்த ஒரு நேரத்துல நீங்க மிகவும் கவனத்துடன் இருப்பது உங்களுக்கு மிகவும் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். காதல் வாழ்க்கையில வெற்றி பணியிடத்தில் எதிர்பார்த்த திருப்பங்கள் என இன்றைய ஒரு தினமானது உங்களுக்கு கண்டிப்பாக அமைந்துவிடும். முக்கியமா உங்களுடைய காதல் வாழ்க்கையில வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பணியிடத்திலையும் நீங்க எதிர்பார்த்த திருப்பங்கள் உங்களை தேடி வரும். இன்றைய ஒரு தினத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு தினமாக இந்த ஒரு தினத்தை உங்களுக்கு கருதலாம். ஆனா உங்களுடைய தொழில் வாழ்க்கையிலேயோ வியாபாரத்திலேயும் மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு தொடர்ந்து ஏற்படும். அது உங்களுக்கு பெரிய அளவுல ஒரு முற்றுக்கட்டையை எடுத்து வைப்பது போல பெரிய அளவுல இருக்கும். இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய தொழில் வாழ்க்கையும் வியாபாரமும் எந்த விதமான ஒரு லாபமும் உங்களுக்கு கிடைக்காது. நட்டம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு கண்டிப்பாக விளங்கும். எனவே உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய தொழில் வாழ்க்கையில என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத நீங்க உணர்ந்து அதை நீங்க சரி செய்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. ஆனா இந்த ஒரு நேரத்துல பணியிடத்துல அலுவலகத்துல வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த திருப்பங்கள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக ஏற்படும். துலாம் ராசியை சேர்ந்த பணியிடமாக இருக்கட்டும் இல்லைன்னா அலுவலகமாக இருக்கட்டும், அதில் வேலை பார்த்தவர்களுக்கு நீங்க நினைத்த போஸ்டிங்கும் நினைத்த ஊதியமும் கண்டிப்பாக இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இதனால் பெரிய அளவில் இந்த சூழ்நிலைகள் அனைத்தும் உங்களுக்கு பெரிய அளவில் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக கண்டிப்பாக விளங்கும். எனவே இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போல தொழில் வாழ்க்கையாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், அலுவலகமாக இருக்கட்டும், பணியிடங்களாக இருக்கட்டும், அனைத்திலும் வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற துலாம் ராசி அன்பர்கள் பொறுமையுடன் இருக்கணும். பொறுமையுடன் இருந்து அனைத்து விதமான செயல்களையும் நீங்க உங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்து கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அது பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்தும். எனவே முடிந்த அளவிற்கு எதுவாக இருந்தாலும் கவனத்துடன் நீங்க இருங்க. அதே மாதிரி பொறுமையும் நிதானமும் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு மிகவும் அவசியமாக தேவைப்படுகிறது என்று அனைவரும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு பொறுமைங்கிறது இருக்காது. ஏன்னா உங்களுடைய தொழிலையும் வியாபாரத்திலையும் சின்ன சின்ன பிரச்சனை ஏற்படும் அல்லவா, அந்த பிரச்சனையை நோக்கி கொண்டு நீங்க ஓடுவீங்க. இதனால உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் பொறுமை அப்படிங்கிறது இருக்காது. எனவே இந்த ஒரு நேரத்தில் நீங்க பொறுமையுடன் இருந்து கடைபிடிங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடித்த நாளாக இந்த ஒரு நாளானது அமையும். இந்த ஒரு நாள் முழுவதும் உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க ஏதுவான சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டாகி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். எந்த அளவுக்கு உங்களுக்கு கெடுதலும் நடக்கும் அதே அளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியும் நடக்கக்கூடிய நல்ல ஒரு நேரமாக துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். இந்த ஒரு நேரத்துல குறிப்பா தொழில் வளர்ச்சி தொடர்பான குழு விவாதங்களாக இருக்கட்டும், ஒப்பந்தங்களாக இருக்கட்டும், ஒப்பந்தங்கள் தொடர்பான சந்திப்பின் போது கூடுதல் கவனத்துடன் நீங்கள் இருப்பதும் உங்களுக்கு மிகவும் அவசியம். இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய தொழில் வாழ்க்கையில ஏதாவது குழு விவாதங்கள்ல நீங்க ஈடுபட மிகவும் ஆர்வமாக செயல்படுவீங்க. குழு பிரச்சனைகளாக இருக்கட்டும், இது தொழிலுக்கானது மட்டுமல்ல, அனைத்து விதமான குழுக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல நீங்க ஆர்வமாக செயல்படுவீங்க. இதனாலேயும் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும். எனவே ஏதாவது ஒப்பந்தங்கள்ல உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அந்த ஒரு ஒப்பந்தங்கள்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த ஒரு பிரச்சனையை முடித்து விட்டு அதனை விட்டு வெளிவருவதும் உங்களுக்கு மிகவும் நல்லது. எனவே இதனையும் நீங்க கவனத்துடன் பார்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. பணியிடத்தில் காணப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் கிடைக்கும். உங்களுக்கான வாய்ப்பை நீங்க இந்த ஒரு நேரத்துல நீங்க தான் பயன்படுத்தணும். நீங்க பயன்படுத்துவது மூலமாக உங்க கூட வேலை பார்க்குறவங்களே உங்களுக்கு எதிரியா இருந்திருப்பாங்க, இல்லைன்னா உங்களுடைய மேலதிகாரிகள் கூட உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல கண்டிப்பா எதிரியாக இருந்திருப்பாங்க. ஆனா நீங்க இந்த ஒரு நேரத்துல பயன்படுத்தக்கூடிய ஒரு சின்ன வாய்ப்பின் மூலம் கண்டிப்பாக உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் இந்த ஒரு நேரத்துல கண்டிப்பாக அழிந்து விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நாளாக உங்களுக்கு கண்டிப்பாக விளங்கும். சவால்களை சந்திக்க தேவையான நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் கிடைக்கும். உங்களை எதிர்த்து போட்டியிடுபவர்களாக இருக்கட்டும், எதிரிகளாக இருக்கட்டும், அனைவரும் இந்த ஒரு நேரத்தில் உங்களிடம் வந்து சவால்களை தெரிவிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரம் கண்டிப்பாக விளங்கும்.
அதே போல் துலாம் ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய குறிக்கோள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குறிக்கோளை நோக்கி அந்த குறிக்கோளை எட்டி பிடிக்கக்கூடிய ஒரு முயற்சியை எடுக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். அனைவரும் ஒவ்வொரு அனைவருமே ஒரு ஒரு குறிக்கோளை வந்து வச்சுருந்துருப்பீங்க. ஏதாவது வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், தொழில் செய்வதாக இருக்கட்டும், வியாபாரங்கள் செய்வதாக இருக்கட்டும், அனைத்திலும் ஏதாவது ஒரு குறிக்கோள்னு ஒன்று வைத்திருந்திருப்பீங்க. கண்டிப்பாக அந்த ஒரு குறிக்கோளை எட்டி பிடிப்பதற்கான முயற்சிகளை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் செய்து முடிப்பீங்க. இத்தனை நாட்கள் வெறும் வாய்ப்பேச்சு மட்டுமே வைத்துக் கொண்டிருந்த நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக அதற்கான முயற்சிகளை எடுப்பீங்க. கண்டிப்பாக அந்த ஒரு முயற்சியும் உங்களுக்கு சாதகமாக முடிவதற்கான ஒரு நாளாகவும் உங்களுக்கு இந்த ஒரு நாளானது கண்டிப்பாக இருக்கும். பணவரவும் உங்களுக்கு அதிக அளவில் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷங்கள் கண்டிப்பாக நிலைக்கும். இதுவரைக்கும் குடும்ப சண்டைகள் இருந்தது, தம்பதிக்குள் கணவன் மனைவி பிரிவுகள் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு நேரத்தில் அனைத்தும் சரியாகி உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷங்கள் அப்படி இருக்கும். உங்களுடைய உறவினர்களும் நீங்களும் சந்தோஷத்தில் அப்படி மிதப்பீங்க. அப்படிப்பட்ட சந்தோஷங்கள் திகழக்கூடிய நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு விளங்கும். தந்தையின் உடல் நலத்தில் இந்த ஒரு நேரத்தில் சின்ன சின்ன அளவுக்கு மேம்பாடானது தெரியும். இதனால் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்க அனைவரும் சந்தோஷப்படுவீங்க. நீண்ட நாட்கள் உங்களுடைய தந்தையோட உடல் நலத்தில் எந்த விதமான மேம்பாடுமே இல்லை, அப்படியே நீங்கள் நினைத்துக்கிட்டே இருந்திருப்பீங்க, எவ்வளோதான் நம்மளும் செலவு பண்ணுறது அப்படின்னு. ஆனால் இந்த ஒரு நேரத்தில் சின்ன ஒரு மேம்பாடானது தெரியும். இதனால் உங்களுக்கு அவ்வளவு தைரியமானது உங்களுடைய மனசளவில் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய அண்டை வீட்டாரின் ஆதரவுகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இதனால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்கள் தேவைப்படுகிறது அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்காக கொடுத்து உதவுவாங்க. அப்படிப்பட்ட ஆதரவு கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு நேரமாக இந்த ஒரு நேரமானது இருக்கும். பூர்வீக சொத்து வழக்குகளில் வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய உறவினர்களுக்கும் உங்களுக்கும் இடையில இந்த சொத்து யாருக்கு போகணும், இல்லை உங்களுடைய உடன் பிறந்தவருக்கோ உங்களுக்கோ இடையில இந்த ஒரு சொத்து வந்து யாருக்கு போகணும் அப்படின்னு நீண்ட நாட்களாக கோர்ட்டில் வழக்கு வந்து நடந்துகிட்டு இருந்திருக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு பூர்வீக சொத்து அப்படிங்கிறது துலாம் ராசியை சேர்ந்தவங்களுக்கு தான் கண்டிப்பாக இந்த ஒரு நேரத்தில் கிடைக்கும். இதனால் பெரிய அளவில் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. எனவே இந்த ஒரு நேரத்தில் அந்த ஒரு சொத்தை அடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிப்பீங்க. இல்லைன்னா அந்த ஒரு சொத்தானது நமக்கு வேண்டாம், இதனால் பெரிய அளவில் நமக்கு பிரச்சனை வருது அப்படின்னு நினைச்சிட்டு அதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது இருக்கும். எனவே பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிகள் குவியக்கூடிய நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு விளங்கும். வியாபாரம் உத்தியோகத்தில் நீங்கள் நினைத்த அளவுக்கு இந்த ஒரு நேரத்தில் லாபம் அப்படிங்கிறது கிடைக்காது. இருந்தாலும் போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். எனவே இந்த ஒரு நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. போதுமான அளவுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு விளங்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நாளை சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, விருப்பப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அப்படி ஒரு நாளாகவும் உங்களுக்கு இருக்கும். இதனால் பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் நடக்கும். மனதளவில் நம்பிக்கையும் உறுதியும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஏற்படும். இதனால உங்களுடைய நம்பிக்கை எதுவாக இருந்தாலும் அதை உடையாம நீங்க பாதுகாப்பீங்க. அது எப்பேற்பட்ட நம்பிக்கையாக இருந்தாலும் உங்களுக்கு பெரிய அளவில் அது உறுதுணையாகவும் உங்களுக்கு மாறும். நீண்ட தூர பயணங்கள் உங்களுடைய தொழிலுக்கு மேன்மையை கொண்டு வருவதற்கான நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு விளங்கும். இதனால் பெரிய பயணங்கள் அனைத்திலும் உங்களுடைய தொழிலில் பெரிய அளவு மேன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இதனால் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருக்கட்டும், தொழில் பிரச்சனையாக இருக்கட்டும், அனைத்திற்கும் ஒரு தீர்வானது இதன் மூலம் உருவாக்க முடியும். தொழிலில் சிறப்பான லாபம் கிடைப்பதற்கான நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு விளங்கும். உங்களுடைய தொழிலில் சின்ன சின்ன அளவுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் லாபங்களும் உங்களுக்கு சின்ன சின்ன அளவுக்கு இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தில் வருமான உயர்வு அப்படிங்கிறது இந்த ஒரு நேரத்தில் சிறிதளவு காணப்படும். ஆனால் இனி வருகின்ற நாட்களில் கண்டிப்பாக உங்களுக்குன்னு இருந்த அந்த ஒரு பிரச்சனையானது விலகி உங்களுடைய வியாபாரத்தில் வருமானத்தில் அதிக அளவு உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு அமையும். பொருள் வரவு அதிகரித்து உங்களுடைய கையிருப்பு இந்த ஒரு நேரத்தில் கூடும். அப்படி ஒரு நல்ல ஒரு நாளாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக விளங்கும். வேலையிடத்துல நல்ல பலனை நீங்க அடையக்கூடிய நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு விளங்கும். பணியிடமாக இருக்கட்டும், அலுவலகங்களாக இருக்கட்டும், அனைத்து இடங்களிலும் உங்களுக்கு இருந்த எதிரிகள் அனைவரும் நீங்கி உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதையும் ஒரு மதிப்பும் உங்களுக்குன்னு ஒரு பேரானது இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக உங்களுடைய வேலை இடங்கள்ல உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய வார்த்தைக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு விளங்கும். முக்கியமாக உங்களுடைய குடும்பங்கள்ல உங்களுடைய வார்த்தைக்கு செல்வாக்கானது அதிகமாகவே இருக்கும். இறைவன் அருளால் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு நன்மைகள் மட்டுமே நடக்கும். பெரிய அளவுல நன்மைகள் நடைபெற்று உங்களுடைய குடும்பமும் நீங்களும் சந்தோஷமாக இருப்பீர்கள். இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய பலம் அப்படிங்கிறது வசீகரம்